போனா எல்லாரும் ஆண்களா இருந்தாங்க, நீ பெண்ணுங்கிறதுனால என்னை வெளியில அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் கதைக்கே ஆகாது. நம்மை நாமே முன்ன நிறுத்திக்கிட்டாதான் நம்மை பற்றி அறியாத இடத்துலயோ உன்னுடைய பெருமைகள் தெரியாத ஒரு சபையிலையோ நீ தைரியமா முன்ன நின்று, நான் வான்மதி, நான் இந்த வேலை பண்றேன், 32 வருஷமா நான் இந்த துறையில இருக்கேன், ஆணுக்கு நிகராக நான் வேலை பண்றேன், நீ உன்னை முன்னிலைப்படுத்துவது தவறே இல்லைன்னு நன்னூல்ல சொல்லியிருக்கு. நீ உன்னை அறியாத சபையில நீ உன்னை முன்னிலைப்படுத்து. ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கே, அவங்க எதுல நானே தற்பெருமை அல்ல, உன்னுடைய சுய அடையாளத்தை நீ முன்ன சொல்லணும். அப்பதான் தெரியாதவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும். இதை எப்ப பெண் உணர்கிறாளோ அப்பதான் பெண் அடிமை போகும். பெண் சுதந்திரம்ங்கிறது கூட நான் நிறைய பேசுறவங்க கிட்ட நான் சொல்றது, நாங்க பெண் சுதந்திரம், எங்க வீட்டுல வந்து என்னுடைய மனைவிக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அப்படி யாராவது ஆண் சொன்ன எனக்கு பஞ்ச் பண்ணணும்னு தோணும். ஏன்னா